லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவிலிருந்து 117 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இவர்களில் சிலருக்கு பதக்கம் வெல்லும் வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. அந்த வீரர் வீராங்கனைகள் யார் என்பதை தற்போது பார்க்கலாம். ஈட்டி எறியும் வீரர் நீரஜ் சோப்ரா கடந்த ஒலிம்பிக்கில் தங்கம் வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தார். இந்த முறையும் அவருக்கு வாய்ப்புகள் பிரகாசமாகவே உள்ளது. கடந்த சில ஆண்டுகளாகவே முக்கியமான தடகள போட்டிகளில் நீரஜ் சோப்ரா வெற்றி பெற்றது அவர் மீதான நம்பிக்கையை அதிகரித்தாலும் தசை காய பாதிப்பிலிருந்து முழுமையாக குணமாகி உள்ளாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. பளு தூக்குதலில் மணிப்பூர் மங்கையான மீராபாய் சானு கடந்த முறை வெள்ளிப் பதக்கம் வென்றவர். இவரது எடைப்பிரிவில் உள்ள 12 வீராங்கனைகளில் ஒருவர் மட்டுமே 200 கிலோவுக்கு மேல் தூக்கியுள்ளார். ஆனால் மீராபாய் 4 முறை 200 கிலோவுக்கு மேல் தூக்கியுள்ளார். இது மீராபாய்க்கு சாதகமான அம்சம். ஆனால் காயங்களால் பாதிக்கப்பட்டு கடந்த 1.5 ஆண்டுகளில் 3 போட்டிகளில் மட்டுமே பங்கேற்றது இவருக்கு பாதகமான அம்சம். பேட்மிண்டனில் கடந்த 2 ஒலிம்பிக்குகளிலும் பதக்கம் வென்ற PV சிந்து இந்த முறையும் வென்றால் ஒலிம்பிக் வரலாற்றில் வெற்றிகரமான இந்தியர் என்ற பெயரை பெறுவார். ஆனால் அண்மை காலங்களில் பெரிய போட்டிகளில் இவர் பட்டம் வெல்லவில்லை என்பதையும் கவனிக்க வேண்டியிருக்கிறது. குத்துச்சண்டையில் லவ்லினா போர்கைன் கடந்த முறை 75 கிலோ பிரிவில் வெண்கலம் வென்றிருந்த நிலையில் இம்முறை 69 கிலோ பிரிவில் களம் புக உள்ளார். உலக சாம்பியன்ஷிப்பிலும் ஆசிய போட்டிகளிலும் பதக்கம் வென்றிருப்பது இவர் மீதான நம்பிக்கையை அதிகரித்திருக்கிறது. மற்றொரு பெண் குத்துச்சண்டை வீராங்கனையான நிகத் ஜரீன் 2 முறை உலக சாம்பியன் பட்டம் வென்றவர். கடந்த 2 ஆண்டுகளில் 2 போட்டிகளில் மட்டுமே தோற்றுள்ளார் என்பதும் பதக்கம் வெல்வார் என்ற எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. மல்யுத்தத்தில் பெண்கள் பிரிவில் 50 கிலோ பிரிவில் வினேஷ் போகட் விளையாட உள்ளார். பதக்கம் வெல்லும் துடிப்புடன் உள்ள இவருக்கு ஜாம்பவான் வீராங்கனைகள் பெரும் சவாலாக இருக்கின்றனர். பெண்கள் பிரிவில் வினேஷ் போகட் நம்பிக்கை தரும் நிலையில் மல்யுத்தத்தில் 53 கிலோ எடைப்பிரிவில் பங்கேற்கும் அன்டின் பங்களுக்கும் பதக்க வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. உலக சாம்பியன்ஷிப் ஆசிய விளையாட்டில் வெண்கலம் வென்ற இவருக்கு அரையிறுதி வரை எளிதாக முன்னேறும் வகையில் போட்டி அட்டவணை அமைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. துப்பாக்கிச் சுடுதலில் 50 மீட்டர் ரைபிள் பிரிவில் சிவ்த் கவுர் சம்ரா நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்கிறார். அண்மை காலங்களில் வலிமையான வீராங்கனைகளை வீழ்த்தியிருப்பதும் இதற்கு ஒரு காரணம். சாத்விக் சாய்ராஜ் ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை இரட்டையர் பேட்மிண்டனில் கடந்த சில ஆண்டுகளாகவே முத்திரை பதித்து வருகிறது. இரட்டையர் பிரிவில் உலகின் நம்பர் 1 இடத்தை எட்டியிருந்த சாத்விக் ஷிராக்கின் வெற்றி நடை ஒலிம்பிக்கிலும் தொடரும் என எதிர்பார்க்கின்றனர் இந்திய ரசிகர்கள். கோல்ஃப் விளையாட்டில் ஆதித்யா அசோக் கடந்த முறை நூல் இழையில் தவறவிட்ட பதக்கத்தை இம்முறை கைப்பற்றியே தீருவது என்ற வேகத்தில் இருக்கிறார். இந்த முறை தரவரிசையில் 39வது இடத்திற்கு முன்னேறியுள்ளதும் இவருக்கு நம்பிக்கையை அதிகரித்திருக்கிறது. இந்திய ஹாக்கி அணி 40 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு கடந்த ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்றது. அனுபவமும் இளமை துடிப்பும் சீரான விகிதத்தில் கலந்த ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்திய அணியின் கோல் கீப்பர் சேஜேஷ் சிறப்பான ஆட்டத்திறனுடன் உள்ளது மகிழ்ச்சி தரும் விஷயம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சேஷகிரி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.